அது பச்சை தவளையை கொண்டு வந்து மேல் தோலை நீக்கி அதன் கொழுப்பை எடுத்து இந்த தாசி மூலம், கொத்தா மூலம், மருங்காரப்பூ, உப்பு மூணையும் பால் விட்டு அரைச்சு 2 பாதத்திலும் தடவிட்டு நீ எவ்வளவு நேரம் தீ விதிக்கலாம். அந்த காலகட்டங்களிலே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நம்ப வேண்டாம், இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் மேஜிக். கூறிய மச்சை கல்லை கொஞ்சம் வைத்து அரைத்தாகிலும் உண்மையே தயாரித்து வைத்துக் கொண்டு சரீரத்தில் எந்த பாகத்திலும் தேய்த்து ஊசியை குத்தினால் சேவல் இருக்கு இல்லைங்களா, அந்த சேவல் இறந்து திரும்பவும் உயிர் பிச்சு கொடுக்குறாங்க. இந்த முட்டையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த முட்டை உருண்டு ஓடுற மாதிரி, தேங்காய் உருண்டு ஓடுற மாதிரி, அப்புறம் ஒரு கருவாடு, இறந்த கருவாடுக்கு உயிர் தர மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பண்றாங்க. நம்ம பாக்குறோம். முள்ளு மேல நடக்கிறாங்க, நெருப்புல குளிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பேர் செய்யறத சொல்றதை எல்லாமே நம்ம பாக்குறோம். இதெல்லாம் நிஜமா மந்திரங்கள் தானா, இல்ல இதற்கு ஏதாவது மந்திரங்கள் அதாவது ஏதாவது மந்திர உச்சாரணம் பண்ண வேண்டியது இருக்கா? இத பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமாங்கய்யா? எனக்கு பாரம்பரியமான அந்த ஏடுகள் நம்ம வச்சிருக்கோம், என்ன சொல்லல, அது முழுக்க முழுக்க ஒரு தந்திரம், மேஜிக். அந்த மேஜிக்கை வச்சுட்டு அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அதெல்லாம் சுத்தமான பொய். அதை நான் ப்ரூவ் பண்றேன் பாருங்க. என்ன அப்படின்னா, இதுதான் அந்த பழங்காலத்துல நாங்க பயன்படுத்தப்பட்ட இதெல்லாம் எல்லாம் மேஜிக் எல்லாமே இருக்கு. இதுல இந்த எல்லாம் ஒவ்வொன்றா காமிக்கிறேன் பாருங்க. இப்ப நெருப்புல குதிக்கிறாங்கல்ல, எரி நெருப்புல, அது எப்படி பண்றாங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க. அது பச்சை தவளையை கொண்டு வந்து மேல் தோலை நீக்கி அதன் கொழுப்பை எடுத்து காய்ச்சி அந்த நெய்யை ஒரு மண் பானையில் ஊற்றி வைத்து பிறகு தங்கள் இது சுங்கல் செடிக்கீழ் முளைத்திருக்கும் குடை காளானை கொண்டு வந்து அந்த பானையினுள் விட்டு வெயிலில் காய வைத்தால் அந்த காளானும் தவளை வெண்ணெயுடன் கலந்து குலைந்து விடும். அதை தேகத்தில் பூசிக்கொண்டு நெருப்பில் குதிக்கலாம். எவ்வளவு நெருப்பு தீனாலும் இருந்தாலும் சூடு அண்டாது, தேகத்தில் பட்டாலும் கொப்பளிக்காது, குளிர்ச்சியாகவே இருக்கும். இதை கண்டவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். எனக்குமே ஆச்சரியமா தான் இருக்கு. ஒரு தவளையுடைய மேல் தோலை நீக்கிட்டு அதிலிருந்து வரக்கூடிய நெய், அதை வச்சு ஒரு காளான், அதை வச்சு உண்மையாலுமே அதை வச்சுதான் பண்றாங்களா? எனக்கு ஆச்சரியம். பழங்காலத்துல போட்டிருக்காங்களே, அந்த காலகட்டங்களே பாருங்க, அந்த காலகட்டங்கள்ல ரெக்கார்ட்ல இருக்கு. அப்ப இந்த நெருப்புல ஏமாத்துற வேலை, அதான் நெருப்புல குதிக்கிற மாதிரி செய்யறது எல்லாமே மக்களை ஏமாத்துற வேலைதான். இதுவும் தந்திரம் தான். மந்திரங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது, தந்திரம். இதெல்லாம் சுத்தமான தந்திரம். வேற என்ன விஷயங்கள் இருக்கு? அதாவது நெருப்புல அதே மாதிரி நெருப்பு மிதிச்சு காட்டுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மூலிகையை பயன்படுத்துறாங்க. அது என்ன மூலிகைன்னு கேட்டீங்கன்னா, தாளிச மூலம், கொத்தான் மூலம், மருங்காரைப்பூ, உப்பு இவைகளை பாலில் அரைத்து சரிபாகம் பிரித்து பாலில் அரைத்து 2 உள்ளங்கைகளில் பூசிக்கொண்டு நெருப்பின் மேலே நடக்க கால் சுடாது. உள்ளங்காலில் பூசிக்கொண்டு நெருப்பின் மேலே நடக்க கால் சுடாது. அதாவது இந்த தாசி மூலம், கொத்தா மூலம், மருங்காரப்பூ, உப்பு மூணையும் பால் விட்டு அரைச்சு 2 பாதத்திலும் தடவிட்டு நீ எவ்வளவு நேரம் தீ விதிக்கலாம், சுடாது. இது ஒரு தாந்திரிகம். நெருப்புல நடக்கிறதுக்கு ஜால வித்தை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பழங்காலத்துல இப்ப அப்ப எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ஃப்ராடு அப்படின்னு அந்த காலகட்டங்கள்ல எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நம்ப வேண்டாம், இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் மேஜிக். இப்ப செய்யறவங்க மக்களை ஏமாத்துறாங்க. தேசிக்கு அது சம்பந்தம் கிடையவே கிடையாது. ஆமா, இப்படி பண்ணிதான் மக்களை ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணிதான் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. வேற என்ன வித்தைகள்லாம் இருக்கியா? இப்ப சரீரத்துல ஊசி குத்துறாங்கல்ல, அந்த மாதிரி காட்டு பாத்துருப்பீங்க. ஆமா, நிறைய நான் அந்த யூடியூப்ல நம்ம சில வீடியோக்கள் நம்ம பார்த்தாலே எலுமிச்சம்பழத்தை பறக்க வைக்கிறது, சரீரத்துல ஊசி குத்துறது. ஊசி குத்துனாலும் ரத்தம் எதுவும் வர மாட்டேங்குது.
அதுக்கும் கூட இதுல இருக்காங்க. இருக்கு சொல்ற பாருங்க. சரீரத்தில் ஊசி குத்தும் மர்மம். அதாவது நத்தை சூரியுடன் இதற்கு முன் கூறிய மச்சக்கல்லை கொஞ்சம் எடுத்து அரைத்து முன்னமே தயாரித்து வைத்துக் கொண்டு ஜாலமாடும் சபையில் வேடிக்கை பார்ப்பவர்களின் ஒருவரை அழைத்து மேற்கண்ட வஸ்துகளில் எதையாவது சரீரத்தில் எந்த பாகத்திலும் தேய்த்து ஊசியை குத்தினால் சிரிப்பார்கள். அவர் எந்த பாதிப்பும் படமாட்டார்கள். உலகில் பலர் இதை உபயோகித்துதான் வயிற்று பிழைப்பிற்காக குத்தி கொண்டு தெய்வ பிரார்த்தனை என்று யாசகம் எடுத்து பிழைக்கின்றனர். இது ஆமாங்கய்யா, தெளிவா போட்டிருக்கு. அப்படியே போட்டிருக்கு. நிறைய வந்து என்ன போட்டிருக்கு? உண்மைதாங்க, தெளிவா போட்டிருக்காங்க. இதை வச்சுதான் பிச்சை இருக்கு சம்பாதிக்கிறாங்க. நத்தை சூரிங்கிறது ஒரு மூலிகை, நார்மல் கிராமங்கள் கிடைக்கும். அப்படின்னு ஒரு மூலிகை இருக்கு. மச்சக்கல்னா என்னங்க? அது ஒரு மூலிகை கல், மச்சக்கல் சொல்றேன். மூலிகைகள் அதுவும் ஒரு வகையான சரி சரிங்க. அது ரெண்டுமே வந்து அரைச்சு வச்சுட்டு வந்து கையில தேய்ச்சிட்டு அந்த ஊசியை குத்துனா வந்து இதாகாது இல்லைங்களா? நான் பாத்துருக்கோங்க. இது வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து படிச்சு சொல்லிருக்கீங்க. லாஸ்ட் என்ன போட்டு பாருங்க, அதுல தெளிவா போட்டுருக்காங்க பாருங்க. நத்தை சூரியன் இதற்கு முன் கூறிய மச்சைக்கல்லை கொஞ்சம் வைத்து அரைத்தாகிலும் உண்மையே தயாரித்து வைத்துக் கொண்டு ஜாலமாடும் சபையில் வந்து வேடிக்கை பார்ப்பவர்களில் ஒருவரை அழைத்து மேற்கண்ட வஸ்துகளில் எதையாகிலும் சரீரத்தில் எந்த பாகத்திலும் தேய்த்து ஊசியை குத்தினால் சிரிப்பார்களே தவிர பாதிக்கப்பட மாட்டார்கள். உலகில் பலர் இதை உபயோகித்துதான் வயிற்று பிழைப்பிற்காகத்தான் குத்தி கொண்டு தெய்வ பிரார்த்தனை என்றும் யாசகம் என்றும் எடுத்து பிழைக்கின்றனர். உண்மைதாங்கய்யா. நிறைய பேர் நிறைய வீடியோக்கள் எல்லாமே நான் பார்த்திருக்கேன். நீங்க சொன்ன மாதிரிதான் வந்து என்னன்னா ஊசி குத்தி இதையே பெரிய வருமானமா பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ வித்தை காமிக்கிற மாதிரி, குண்டு இது பண்ணாத மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய மாந்திரியம் மாதிரியும் கடவுளுக்கு சமமான மாதிரியும். ஆமா, இல்ல நான் இது எதுக்காக சொல்றேன் சார், இந்த நகக்கண் இதை வந்து தயாரிச்சுக்கிட்டு உண்மையாவே நடக்கிற விஷயம் என்னன்னா, ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரிப்போர்ட்டரா வந்து நியூஸ் எடுத்தாரு. உண்மையான இது வீட்டுல என்னுடைய ரிப்போர்ட்டர் ஒருத்தவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இதை வந்து ஒரு நியூஸாவே வந்து எடுத்து போட்டாங்க. என்ன காரணம்னா, மக்களை வந்து இந்த மாதிரி ஏத்தி இது பல லட்சக்கணக்குல வந்து வியாபாரம் பண்றாங்க. நகைக்கண்ணுல குத்தி பாக்குறது, அந்த இதை தடவி பிளேட்ல அறுத்து பாக்குறது, கத்தி வச்சு கிழிக்கிறது, ஊசியில குத்துனா எந்த ரத்தமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பல லட்சங்கள் பல கோடிகள்ல வருமானம் ஈட்டிட்டு இருக்காங்க. இப்பவே நீங்க வந்து சில யூடியூப் சேனல்கள் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க ஓபன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. அப்ப அவங்க செய்யறது எல்லாமே இந்த வித்தைகள், ஏமாற்று வேலைகள் தான். வந்து பரவாயில்ல, சக்தி இருக்கு, அவங்க ஏதோ பவர் பண்ணிட்டு வந்துட்டாங்க நம்பிக்கிட்டு. அப்ப இவ்வளவு நாள் நான் ஏமாந்துட்டு தான் இருந்தேன், நான் ஏதோ மந்திரம் கத்துக்கிட்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. ஆனா இது முழுக்க பண்றவங்க அத்தனை பேரும் யாருன்னு பார்த்தா நல்ல ஒரு முண்டாசு கட்டிக்கிட்டு ஒரு சாமியார் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்கதான் வந்து இந்த வேலைகளை வந்து செய்யறாங்க. ஐயா, அப்ப நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன். இந்த எலுமிச்சம்பழம் பறக்க விடுறாங்க, அந்த மாதிரி இதுவும் வந்து எல்லாமே மேஜிக்.